Hello students, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக நல்லா மார்க் வாங்க போகிறோம். என்ன மாதிரி கொஷின் பேட்டர்ன் வரும், எவ்வளோ மார்க்குக்கு வைக்க போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நான் ஒன்று உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிச்சு சூப்பராக மார்க் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தெரிந்து தேர்துக 5 மார்க் வரலாம். இதில் வந்து 3 மார்க்குக்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஷ் வேறிடம் சென்றன. தேர்ட் ஒன், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ். நெக்ஸ்ட்டு பொறுத்துக, உங்களுக்கு வந்து 2 மார்க்கு. ஸோ வந்து 2 அட்டென்ட் பண்ணால் நமக்கு 1 மார்க். விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு. நெக்ஸ்ட்டு ஓரிரு வார்த்தைகள் விடையளிக. ஸோ 3 அட்டென்ட் பண்ணணும். ஸோ 4 கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த 3 ஒழுங்காக தெரியுது, கரெக்டாக தெரியுதோ நீங்கள் அந்த 3 அட்டென்ட் பண்ணலாம். 8th ஒன், தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. 9th ஒன், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை. 10th ஒன், பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன. 11th ஒன், நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கு 2 அட்டென்ட் பண்ணணும். டோட்டலாக 6 மார்க்கு. 12th ஒன், அக்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது. 13th கொஷின், சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது. 14th ஒன், குருவிகள் எதிரிகளாக ஆனதற்கு காரணம் என்ன. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கு பின்வரும் பாடலை அடிமாறாமல் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15th ஒன், தமிழுக்கும் அமுதென்று என தொடங்கும் பாரதிதாசன் பாடலை எழுதுக. ஏதேனும் ஒரு வினாக்களுக்கு உடையல் 5 மார்க் வந்து நம்ம 1 அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? 16th ஒன் வந்து, விடுப்பு வேண்டி உன் வகுப்பு ஆசிரியருக்கு விண்ணப்பம் எழுதுக அல்லது தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உன் கருத்து யாது. நெக்ஸ்ட்டு 4 மார்க் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. அனைத்து வினாவிற்கும் விடையலில். 17th ஒன், கபிலர் பெயருக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி. 18th ஒன், தொடரில் அமைத்து எழுதுக. நாள்தோறும் வெளிநாடு. 19th ஒன், கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கவிதை, பரிபாடல். 20, படிப்போம் பயன்படுத்துவோம்ல, குக்வைஸ் இன்டர்நெட். எல்லாமே சிம்பிள் தானே. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் 1, அதுக்கப்புறம் வந்து 1 வேர்ட்ஸ். ஸோ 1 வேர்ட்ஸ் மட்டும் நம்ம நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாலே சூப்பராக மார்க் வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதணும். இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.